இந்த எண்ட் டைம் பிரேயர் வாரியர் மூலமாக ஏந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் உங்க மத்தியில மெசேஜை கொடுக்கறதற்கு ஆண்டவர் அண்ணன் மூலமா என்னை கூப்பிட்டதற்காக அண்ணனுக்காகவும் உங்களுடைய டீமுக்காகவும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். உண்மையாவே நீங்க 21 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர், இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் நிச்சயமா நமக்கு தேவை. ஆண்டவர் இந்த பலப்படும், அதுவும் டாபிக்லாம் நல்லா இருந்துச்சு. நானும் ஆண்டவர் கேட்டேன் தியாகிட்ட, என்ன டாபிக்னு. அப்போ சொன்ன பலப்படு. உண்மையிலே நம்ம சில நேரங்கள்ல காத்திருந்து பலன் அடைந்து ஆண்டவருக்காக எழும்பி ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நம்ம எழும்பி புறப்படணும். அதுக்காக இந்த நாட்கள் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ஆயத்தப்படுத்தவும் பலப்படுத்தவும் இந்த நாட்களை தந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் ஒரு செடி வளர்க்குறோம் அப்படின்னாலே காய்ந்து போயிட்டாலோ அல்லது அது ஒரு மாதிரி வளராம தளிர் இல்லாம காணப்பட்டாலும் அதை நம்ம வளர்க்குறதுக்கு நம்ம பிரயாசப்படுவோம். இப்போ நம்மளே இவ்வளோ ஒரு செடி மேலே இவ்வளோ கேர் எடுக்கிறோம்னா, அந்த விதையை உருவாக்கினவர் அதை காட்டிலும் பிரயாசப்படுவார். நம்மளை உருவாக்கின ஆண்டவரும் அதே மாதிரி தான். நம்ம அந்த ஆவியில, ஆத்மாவுல, சரீரத்துல பலவீனப்படும் பொழுதெல்லாம் நம்மளை ஆண்டவர் பலப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. அதான் அந்த நாட்களை ஆண்டவர் ஒன்று சேர்த்து பலப்படுத்துறதற்காக நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறாரு. நம்ம யார் யாரெல்லாம் எந்தெந்த காரியங்களில பலவீனப்பட்டு இருக்கிறோமோ அந்த காரியங்களெல்லாம் ஆண்டவர் கர்த்தர் நம்மளை பலப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். மெயினா பலப்படு அப்படின்னாலே ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம எதுல எல்லாம் பலவீனமா இருக்கோமோ அதுலலாம் நம்ம பலன் அடைந்து நிற்கணும். அதுதான் பலப்படோட மெயின் மீனிங். அதான் எதுல பலவீனமா இருக்கோமோ அதுல பலன் அடையணும் நம்ம. இப்போ நான் விசேஷம் ஒரு 3 பாயிண்ட்டை நான் உங்க முன்னாடி வைக்கணும்னு நான் விரும்புறேன். முதல்ல நம்ம எடுக்கலாம். ரோமர் 4வது அதிகாரம் 19வது வசனம். ரோமர் 4வது அதிகாரம் வசனம் 19. இதுல பாத்தீங்கன்னா, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரலுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இதுல நமக்கு நல்லா தெரியும், ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. விசுவாசம்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையோட மெயின் அஸ்திபாரமே விசுவாசம்தான். அந்த அஸ்திபாரம் கொஞ்சம் குறைஞ்சிட்டாலோ இல்ல பலவீனமாயிட்டாலோ நம்ம அடுத்தடுத்த காரியங்கள்ல மூவ் ஆக முடியாது. அடுத்து நம்ம ஸ்பிரிச்சுவலுக்குள்ள நம்ம ஸ்ட்ராங்கா நிற்கவே முடியாது. மெயின் அந்த விசுவாசம் தான். அந்த விசுவாசத்துல நம்ம பலன் அடையணும்னு சொல்லி இந்த நாட்கள்ல கர்த்தர் நம்ம விரும்புறாரு. நம்ம நினைக்கலாம், இங்க உள்ளவங்களை நான் கேட்டீங்கன்னா விசுவாசிக்கிறீங்களா, விசுவாசிக்க போய் தானே ஆலயத்துக்கு வந்திருக்கேன் அப்படிம்பாங்க. ஸோ அப்படி கிடையாது. நம்ம முழுமையா எல்லாத்தையும் கர்த்தர் செய்ய வல்லவர். அவர் தான். அவர் இல்லாம எனக்கு இல்ல. சூழ்நிலைகள் எதிரா வந்தாலும் முழுக்க முழுக்க அந்த கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிட்டா நிச்சயம் நம்ம விசுவாசத்துல வேரூன்றி நிற்கணும். அவர் வாக்கு பண்ணிட்டாரு. அவர் வார்த்தை கொடுத்துட்டாரு. அந்த வார்த்தை எவ்வளவு எதிரா வந்தாலும், அதற்கு விரோதமா எத்தனை வார்த்தைகள் வந்தாலும், எந்த விதமான சூழ்நிலைகள் வந்தாலும் நான் இந்த ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை நம்புவேன் அப்படிங்கிற ஒரு திடகடத்தமான ஒரு விசுவாசம், விசுவாசம் நமக்குள்ள வேணும். பாத்தீங்கன்னா மெயின் இதுல நம்ம விசுவாசத்துல வல்லவர் ஆகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா, ஆதியாகமம் 12:2 ஆண்டவர் அழைக்கும் பொழுதே நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிதான் அழைக்கிறார். அதே ஆதியாகமம் 13:16 பாத்தீங்கன்னா, லோத்தை விட்டு பிரிந்த பின்பதாக ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். அப்போ ஆசீர்வதிக்கிறாரு, பிளஸ் பண்றாரு. உன்னோட சந்ததி இவ்வளோ பெருசாகும், இவ்வளோ பெரிய ஜாதியாகும், பூமியில இவ்வளவு நிறைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. ஆனாலும் அந்த வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 15ல அவருக்கு கொஞ்சம் டவுட் வருது, சின்ன சந்தேகம் வருது. ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. 2, 3, 4வது வசனத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா, எனக்கு ஆண்டவரே நீர் என்ன தருவீரு, பிள்ளை இல்லாமல இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு இல்ல, ஆனா இவன் எனக்கு சுதந்திரவாளியா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு எலியேசர் அவர் வீட்டு
விசாரணை கர்த்தனை வச்சு கேட்கிறாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல உன் கற்ப பிரபுதான் உனக்கு சுதந்திரவாளி. இங்க ஆண்டவர் சொல்றாரு, வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு 12வது அதிகாரம் 13வது அதிகாரத்துல எல்லாம். ஆனாலும் மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக மறுபடியும் கர்த்தர்ட்ட இவர் எலியேசரா இருக்குமோ அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவர் மறுபடியும் வார்த்தையை கொடுத்து அவரை விசுவாசத்துல பலப்படுத்துறாரு. அவர் அவனை வெளியே அழைத்து 5வது வசனத்துல, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். பாத்தீங்களா? வெளியில கூட்டிட்டு வந்து அதுவாக அங்க கடலை காட்டும் போது தூளை போல நான் பெருக பண்ணுவேன் அப்படி சொல்லி காட்டும் பொழுது தூளெல்லாம் ஆண்டவர் காட்டல. ஆனா இங்கே காட்டுறாரு. வெளியில கூட்டிட்டு வந்து நட்சத்திரத்தை காட்டி, இங்க பாரு இப்படி இருக்குல்ல நட்சத்திரம், இவ்வளவு திரளா இருக்குது, இதே போல உன் சந்ததியா நான் பெருக பண்ணுவேன், உன்னை அவ்வளவு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி அவருடைய விசுவாசத்துல ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு மறுபடியும் வார்த்தைகளை கொடுத்து வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவரை மறுபடியும் அவர் பலப்படுத்துறாரு. நம்மளையும் ஆண்டவர் நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்துக்கு விரோதமா இல்லை, அந்த வாக்குத்தத்துக்கு ஆப்போசிட்டா நிறைய சம்பவங்கள் நிறைய சூழ்நிலைகள் அமையும் பொழுது நிறைய நேரங்கள்ல நம்மளை வார்த்தையை கொடுத்து கர்த்தர் தேற்றி இருக்கிறார். இல்ல நான் உன்னை இந்த வழியில நடத்துறது நான் தான் உன்னை தேற்றுறேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை வார்த்தைகளை கொடுத்து கொடுத்து நம்மளை நிறைய நேரங்கள்ல நம்மளை பலப்படுத்தி ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கிறாரு. ஆபிரகாமையும் அப்படிதான் செஞ்சாரு. அவர் கொஞ்சம் ஒருவேளை எலியேசரா இருக்குமோ அப்படின்லாம் கேள்வி கேட்கும் பொழுது ஆண்டவர் வார்த்தைகளை சொல்லி மறுபடியும் பாரு, நான் உன்னை அவ்வளோ சந்ததியை இவ்வளவு பெருசாக்குவேன், இவ்வளவு பெரிய சந்ததியாய் உன் சந்ததியை நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6வது வசனத்துல அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதுக்கப்புறம் தான் அவருடைய விசுவாசம் பலப்படுது, அவர் ஸ்ட்ராங் ஆகுறாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் சந்தேகத்துல இருந்திருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் விசுவாசத்தை விடல. அதனாலதான் வேதம் சொல்லுது அவர் ஆபிரகாமின் சிநேகிதன். ஆண்டவரை பத்தி சொல்றாரு வேதத்துல. யாக்கோபு 2:23 எழுதப்பட்டிருக்கு, ஆபிரகாமினுடைய சிநேகிதன் தான் கர்த்தர்ன்னு சொல்லிட்டு. அவ்வளோ விசுவாசத்துல ஸ்ட்ராங் ஆகினதுனாலதான் அவர் கர்த்தரை குறிச்சு கர்த்தரே சொல்றாரு, ஆபிரகாமுடைய சிநேகிதன் தான் கர்த்தர்ன்னு சொல்லிட்டு. அவர் விசுவாசிச்சு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் ஒருபோதும் ஒரு நேரமும் சந்தேகப்படவே இல்லை. சாரால் சில நேரங்கள்ல ஆகாரம் கொடுத்தாலும் சரி, சில நேரங்கள்ல சாரால் நகைச்சிருக்கிறாங்க. ஆனா ஆபிரகாம் அந்த விசுவாசத்துல எவ்வளவு பலம் அடைஞ்சாரோ அதுக்கப்புறம் அவர் பலவீனமா இருக்கலாம். அதான் வேதம் சொல்லுது, விசுவாசத்திலே அவர் பலவீனமா இருக்கவில்லைன்னு. இந்த மாதிரி விசுவாசத்துல பலப்படணும்னு சொல்லி கர்த்தர் நம்மளை விரும்புறாரு. அவர் மட்டும் இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா எபிரேயர் 11:11 பார்த்தோம்னா, விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள் அப்படின்னு வேதம் சொல்லுது. உண்மையிலே அவர் மட்டும் விசுவாசத்துல பலன் அடையல, அவரோடு இருக்கிற அவருடைய மனைவி, அவருடைய சரீரம், அவங்களும் சாராலும் விசுவாசத்துல ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. உண்மையே நம்ம விசுவாசத்துல பலன் அடைந்து இருக்கும் பொழுது நம்மளோடு இந்த வாக்குத்தத்தத்துல இணைஞ்சிருக்கிற எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா அப்படி செயின் கோர்த்தது போல நிச்சயமா அவங்க ஸ்ட்ராங் ஆயிருவாங்க. நமக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா அந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமா 100க்கு 100 கர்த்தர் நிறைவேற்றுவாருங்கிற நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள அது ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையா இருக்கணும். கர்த்தர் நிச்சயமா செய்வார். அதுக்கு விரோதமா சூழ்நிலைகள் அமையத்தான் செய்யும், அதுக்கு விரோதமாய் சில பாடுகள் வரத்தான் செய்யும். அப்படி இல்லவே இல்லை, அப்படி நடக்கவே நடக்காதுங்கிற நினைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு சூழ்நிலைகள் வேற விதமா எழும்பத்தான் செய்யும். ஆனாலும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டா ஊரே உலகமே எதிர்த்து வந்தாலும் அந்த வார்த்தையை நம்ம நம்பணும். கர்த்தர் செய்வாருங்கிற நம்பிக்கை நமக்குள்ள ஒரு அசையாதபடி நமக்குள்ள காணப்படணும். அப்படி நம்ம விசுவாசத்துல பலப்படணும்னு சொல்லி இந்த நாட்கள்ல கர்த்தர் விரும்புறாரு. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, எங்க ஏரியாவுல சிம்பிக்கல் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல
சர்ச்சு கட்டுறதற்காக கர்த்தர் எங்கள சொல்லும்பொழுது, நாங்க அதுக்காக ஜெபம் பண்ணி ஆயத்தப்பட்டிருந்தோம். சில தரிசனங்கள், சில வார்த்தைகள கர்த்தர் தந்தாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, ஓரளவு எழும்பி வர்ற நேரங்கள்ல, கிராமத்துல இருந்து ஒரு பயங்கர எதிர்ப்பு. அதுவரைக்கும் கிராம தலைவரே வந்து கூடவே நின்னு, "இது இல்ல இப்படிலாம் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆச்சரியமா, "இவ்வளோ பெரிய சர்ச் கட்டுறீங்களே!" அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தவரு. லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு அ கிறிஸ்துவர் அதாவது அந்த கிராமத்துல இருக்க கர்த்தரை அறிந்த விசுவாசிகள், அ அவர்கள் கொண்டு வந்த ஒரு பிரச்சனைய கொண்டு வந்துட்டு, சர்ச்சும் கட்டக்கூடாது. அவங்க சந்தா குடுக்கல. பூஜை பண்றதுக்கு சந்தா அவங்க குடுக்கல. அவங்க குடுக்காதனால இந்த கிராமத்துல சர்ச்சு கட்டக்கூடாது. ஏன் சர்ச்சு கட்டக்கூடாதுன்னா, சர்ச்சு கட்டிட்டா எல்லாரும் கிறிஸ்தவர்களா மாறிருவாங்களாம். எல்லாரும் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சுருவாங்களாம். அவங்களே நம்புறாங்க. ஆண்டவருடைய கிருபையில. அவங்களே நம்புறாங்க. என்ன சர்ச்சு நம்ம கிராமத்துல வந்துட்டா, எல்லாரும் சர்ச்சுக்கு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சர்ச்சு கட்டக்கூடாதுன்னாங்க. ஆனா எனக்குள்ளலாம் பயங்கர ஒரு ஸ்ட்ராங். ஆண்டவர் தரிசனத்த குடுத்துட்டாரு. வாக்கு குடுத்துட்டாரு. நிச்சயமா செய்வாரு. யாருமே தடை பண்ணவே முடியாது. அந்த இடத்துல ஊழியம் செய்ற அந்த சகோதரர் கூட அந்த இடம் தந்தவரு அவருதான். ஆனா அவரு கூட ஒரு நேரத்துல பயந்தாரு. இது நமக்கு கட்ட முடியாது. அதான் இதெல்லாம் செய்ய முடியாது. ம் கஷ்டம் தான். நமக்கு அவ்ளோ பிரச்சனை வரும். நாள பின்ன என்ன ஊர்ல இருக்க விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சகோதரர் கூட ரொம்ப ரொம்ப பயந்தாரு. ஆனா நாங்கலாம் ஜெபம் பண்ணோம். ஒண்ணும் இல்ல. இது ஆண்டவர் சொன்னவர் செஞ்சு தருவாருங்கிற நம்பிக்கை வைங்கன்னு சொல்லி, நாங்க அவர அடிக்கடி விசுவாச வார்த்தைகள நான் அவர்ட்ட சொல்லுவோம். அதுக்கப்புறம் மேல டலாய் போடுறதுக்கு கூட, சென்டிங் போடுறதுக்கு கூட ஆண்டவர் உதவி செஞ்சாரு. சென்டிங் மூடையில கூட சிலர் சொன்னாங்க, "ஐயோ! வருவாங்க நைட்டுக்கு. ஏதாவது ஒரு கம்ப தட்டி விட்டுட்டாங்கன்னா போச்சு. அதனால காவல் காக்கணும் நம்மலாம்." அப்படிலாம் சில விசுவாசிகள் பேசினாங்க. நான் அதுக்கு மேல இப்போ இவங்களெல்லாம் விட நீங்க தான் பாதுகாப்பு எங்களுக்கு தர முடியும்னு சொல்லி அப்படி ஜெபம் பண்ணோம். ஒண்ணுமே செய்யல. அதுக்கப்புறம் சென்டிங் போடக்கூடாதுன்னு பயங்கர எதிர்ப்பு. சொன்னாங்க. ஆனா சொன்னவங்க யாருமே வரல. எதிர்க்கவும் இல்ல. ஒண்ணுமே சொல்லவே இல்ல. ஆண்டவருடைய கிருபையில சென்டிங் போட்டு இப்போ சர்ச் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையிலே வாக்கு குடுத்துட்டாருன்னா, அந்த இடத்துல ஆலயம் கட்டுறது கர்த்தருடைய திட்டமா இருந்துச்சுன்னா, அது அவரு வாக்கு பண்ணுவாரு. நிச்சயமா அவரு வாக்கு பண்ணிட்டாருன்னா, அத நம்ம நம்பணும். அதுக்கு விரோதமா அது கட்டவே முடியாதபடி பல சூழ்நிலைகள் இது நாங்க வந்து கிட்டத்தட்ட மார்ச்லயே நாங்க சென்டிங் போட வேண்டியது. ஆனா பல போராட்டத்தினால நாங்க இப்பதான் ஜூன்ல தான் நாங்க சென்டிங் போட்டோம். எல்லாமே தயார் பண்ணி வச்சோம். எங்களுக்கு அவ்ளோ டிலே ஆச்சு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா, எதிர்ப்புகள் இப்படிதான் வரும். அதற்கு விரோதமான சூழ்நிலைகள் எழும்பும். ஆனாலும் நம்ம வந்து விசுவாசத்துல பலனடைஞ்சு நம்ம நிற்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாரு. அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்த முழுமையா நம்பி, அவரையே முழுமையா நம்பி, நம்ம விசுவாசத்துல பலன் அடையணும்னு இந்த நாட்கள்ல ஆண்டவர் கர்த்தர் உங்கள விரும்புறாரு. இது செய்ய விரும்புறாருனாலே உங்கள கொண்டு ஒரு ஆண்டவர் பெரிய காரியத்த செய்ய போறாரு. அப்படின்னு சொல்லி அர்த்தம். நிச்சயமா எழுப்புதலுக்கு நேரா, அடுத்த கட்டத்துக்கு நேராக இந்த நாட்கள் இந்த என்பதாக அடுத்து உங்கள பலன் அடைய வச்சு ஆண்டவர் ஓட வைக்கவும், உங்களை கொண்டு அநேக காரியங்களை செய்யவும் ஆண்டவர் எழும்ப விரும்புறாருன்ற நம்பிக்கை, விசுவாசம் எனக்கு முழுமையா இருக்குது. ஏன்னு தெரியல. இருதயத்துக்குள்ள ஆண்டவர நான் ஜெபிக்கும் பொழுது, இந்த காரியத்துக்காக ஜெபம் பொழுது ஆண்டவர் சொன்ன காரியத்த நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க இருக்கிற நெறைய பேர இந்த கூடுகைக்குள்ள இருக்கிற நெறைய பேர கர்த்தர் மறுபடியுமாய் ஆவியில உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல உங்கள சரிப்படுத்தி, உங்கள உருவாக்கி, உங்கள ஓட வைக்க ஆண்டவர் விரும்புறாரு. அதனால தான் இந்த நாட்கள ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக தந்திருக்கிறாரு. முதல்ல நம்ம பார்த்தீங்கன்னா, விசுவாசத்துல நம்ம பலப்படணும். 2வது நம்ம பார்த்தோம்னா, ஜெபத்துல நம்ம பலப்படணும். ஜெபம் நம்மள கர்த்தரிடத்துல கிட்டி சேர பண்ணும். ஜெபத்துல நம்ம பலவீனமா இருக்கக்கூடாது. நம்ம ஜெபத்துல பலப்படணும்னு கர்த்தர் விரும்புறாரு. ஜெபம் நம்ம வாழ்க்கையில இல்ல அப்டின்னா, நம்ம அன்றாட வேலைகள செய்றதுக்கு கூட நம்ம சோர்ந்து போயிருவோம். நிச்சயமா நம்ம அன்னன்னைக்கு உள்ள காரியங்கள கூட நம்ம சரிவர செய்ய முடியாது. நம்ம வேலையில முழு கவனத்த செலுத்த முடியாது. நம்ம கர்த்தரோட ஐக்கியம் இல்ல அப்டின்னா. இது விசுவாச பிள்ளைகளுக்கு. உண்மை அப்படிதான். எவ்வளோ மணி நேரம் ஜெபித்தாலும் நம்ம ஒரு நாளும் ஒருபோதும் திருப்தி அடையவே கூடாது. இன்னும் ஜெபிக்கணுங்கிற தாகம் தான் நமக்குள்ள உருவாகிட்டே இருக்கணும். ஜெபம் கர்த்தரோடு நம்மளை இணைக்கும். கர்த்தருக்குள்ள நம்மள இருக்கும். நம்மள சரிப்படுத்தும். நம்மள உ உ அதாவது வளர வைக்கும். நம்ம கர்த்தருக்குள்ள இன்னும் வேரூன்றவும் வைக்கும்.
அந்த ஜெபம் நமக்கு முக்கியம். சும்மா மேலோட்டமான ஜெபத்த பத்தி நான் சொல்ல வரல. உங்களையே முழுவதுமா மறந்து தேவ சமூகத்துல முழுவதுமாய் அர்ப்பணித்து, முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும் தேவனை நோக்கி பார்க்கிற அந்த ஜெபத்த நான் சொல்றேன். அ நேரம் சரி டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷத்துல ஜெபிக்கிற ஜெபத்த குறிச்சு நான் சொல்ல வரல. தேவ சமூகத்துல மணிக்கணக்கா காத்திருக்கிற ஜெபத்த நான் சொல்ல விரும்புறேன். அதுல நீங்க பலப்படணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாரு. உங்கள ஜெபத்துல ஆண்டவர் இடைக்கட்டி கொள்ள விரும்புறாரு. இந்த நாட்கள்ல நீங்க ஜெபத்துல பலப்படணும். இதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 2 நாளாகமம் புஸ்தகத்துல 14வது அதிகாரத்துல ஆசா ராஜா ஜெபிக்கிறாரு. அவருக்கு விரோதமா எத்தியோப்பியர்கள் எழும்பி வந்து நிற்கிறாங்க. எத்தியோப்பியருடைய படைகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. 10,00,000 பேர் இருக்கிறாங்க. ஆனா இவங்ககிட்ட எல்லாருமே சேர்த்தா 5,80,000 பேர் தான் இருக்கிறாங்க. ஆசா ராஜா கூட இருக்கிற சேனைகள், இஸ்ரேலின் சேனைகள். ஆனா இவர் வந்து விசுவாசத்துல 10வது வசனத்துல 2 நாளும் 14:10 பார்த்தீங்கன்னா, இந்த ஆசா ராஜா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். வெறும் 5,80,000 பேரை வச்சுட்டு 10,00,000த்துக்கு முன்பாக நிற்கிறதற்காக அவர் வந்து விசுவாசத்துல வந்து புறப்பட்டு வந்து அவர் ஒரு ஜெபத்த ஏறெடுக்கிறாரு. 11வது வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச, நம்ம ஜெபிக்கிற ஜெபம் தான். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீரே எங்கள் தேவன், மனுஷனும் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றார். இப்போ இவரோட ஜெபம் என் பலத்தினால ஒண்ணுமே நடக்க முடியாது. எனக்கு அந்த அளவுக்கு இல்ல. என்னால முடியாது. இப்போ ஆண்டவர் தான் எனக்கு செய்யணும்னு சொல்லிட்டு, அவர் மேல முழு நம்பிக்கை வச்சு அவர் ஜெபிக்கிறார். நீர் வந்து எனக்கு துணை நில்லும். எனக்கு அது போதும். நீர் வந்து நின்னாலே போதும். எனக்கு ஜெயந்தான். அந்த ஒரு எண்ணத்துல தான் அவர் ஜெபிக்கிறாரு. ஜெபம் பண்ணும்போதும் நம்ம விசுவாசத்துல தான் ஜெபிக்கணும். அவிசுவாசத்துல ஜெபிக்க முடியாது. அது நடக்காது. விசுவாசம் இல்லாத ஜெபம் நமக்கு கிரியைகளை உருவாக்காது. நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. நம்ம ஜெபிக்கிற வேண்டுதல் கேட்கப்படாது விசுவாசம் இல்லாம ஜெபிச்சா. ஸோ இவருக்கு ஜெபிக்கிறாரு. எனக்கு நிச்சயமா நீர் வந்து துணை நில்லும். எனக்கு அது போறோம். நீர் வந்து நின்னா போதும் கர்த்தாவேன்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. ஆனா உண்மையாவே பாத்தீங்கன்னா 12வது வசனம், அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். இப்ப பாத்தீங்கன்னா ஆசா வந்து அணிவகுத்து நின்னாரு தான். அவருடைய சேனைகள் வந்து நின்னுச்சுதான். ஆனா அடிச்சது வந்து கர்த்தர். எத்தியோப்பியர்களை துரத்துனது, அடிச்சது வந்து கர்த்தர். ஆனா அவங்க துரத்த மட்டும் தான் செஞ்சாங்க 13வது வசனத்துல. ஆனா திரும்ப அவங்க பலன் கொள்ளாதபடி விழுந்து போனார்கள் அப்படின்னு வேதவசனம் இருக்கு. கர்த்தர் அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் திரும்ப எழும்ப முடியாது. நமக்கு விரோதமா எழும்புகிற ஜெபிக்க முடியாதபடி, தேவனோடு இருதயத்தை செலுத்த முடியாதபடி, தேவனோடு பேச முடியாதபடி, நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா சூழ்நிலைகளையும் ஜெபத்தினால நீங்க முறியடிங்க. ஜெபிங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. சில நேரங்கள்ல ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணையில கொஞ்சம் ஒரு மனம் இல்லாத போல இருக்கலாம். ஒரு மனம் வராது சில நேரங்கள்ல, சில சூழ்நிலைகள்ல இருக்கும் பொழுது. ஆனா அதையும் தாண்டி நம்ம ஒரு ஸ்ட்ராங்கா இருந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம போராடி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம ஜெபத்துல நம்ம பார்க்க முடியும். ஸ்ட்ராங்காய் நின்றணும். ஆனா அந்த 10 நிமிஷத்துல தான் மெயினா பிசாசு போராடுவான் எப்படியாவது விழு தள்ளுறதுக்கு. நம்ம நினைப்போம், நம்ம 10 நிமிஷமா நான் ஜெபம் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஒரு மனம் வரல. அப்போ நம்ம அடுத்த வேலையாவது பார்க்கலாம். நம்ம இதுல வேஸ்ட்டா தானே போகும். நம்ம என்ன பிரயோஜனம்? ஒரு மனம் இல்லாம நம்ம ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? அதுக்கப்புறம் நம்ம வேலைய பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, ஒருவேளை நீங்க நிறைய நேரங்கள்ல ஜெபத்த விட்டு எழும்பி இருக்கலாம். இனி அப்படி இருக்காதீங்க. இனி அந்த 10 நிமிஷம் உங்களால போராடி, போராடி ஜெபிக்க முடியலனாலும், மறுபடியும் நீங்க அந்த போராட்டத்த போராடுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு ஒரு மனத்த குடுப்பாரு. அடுத்து உங்களால நிச்சயமா என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும். உங்கள 10 நிமிஷம் ஜெபிக்காமயே உங்கள போராடுன நீங்க, அடுத்து 1 மணி நேரம்
நேரம் கடந்தது தெரியாம கூட உங்களால நிச்சயமா ஜெபிக்க முடியும். கர்த்தர் அப்படி விரும்புறாரு. ஜெபத்தினால நமக்கு விரோதமாய் எழும்புகிற, நமக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற எல்லா கிரியைகளையும், சூழ்நிலைகளையும் நம்மளால ஜெபத்தின் நிமித்தமா நம்ம முறியடிக்க முடியும். இந்த ஆசா ராஜா அந்த ஜெபத்தின் மூலமா தான் அப்படி செஞ்சாரு. நம்மளும் இந்த ஜெபத்துல பலப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. கடைசி காலத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். ஜெபிக்காம நம்ம வாழ்க்கையில ஜெயம் இல்ல. ஜெபிக்காம நம்ம வாழ்க்கையில விடுதலை கிடையவே கிடையாது. ஆனா நெறைய நேரங்கள்ல நம்ம கர்த்தருடைய வசனங்கள என்ன செய்யணும்? சொல்லி, சொல்லி, சொல்லி அத வச்சு நம்ம அதிகமா ஜெபிக்கணும். ஏன்னா, அந்த வார்த்தை தான் நிரந்தரமானது, நித்தியமானது. கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி அதிகமா நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது நமக்கு விரோதமா இருக்கிற எல்லா தடைகளையும் அ ஜெபத்தினால நம்மளால எதிர்கொள்ள முடியும். 3வது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, லூக்கா 24வது அதிகாரம் 49வது வசனம். முதல்ல நம்ம விசுவாசத்துல பலப்படணும். 2வது நம்ம பார்த்தோம் ஜெபத்துல பலப்படணும். 3வது லூக்கா 24வது அதிகாரம் 49வது வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இப்ப நம்ம அடுத்தது பார்க்கணும். உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால நம்ம பலப்படணும். உன்னதத்திலிருந்து கர்த்தர் கொடுக்கிற அந்த பலன். அதான் நம்ம அப்போஸ்தலர்ல நம்ம பார்த்தோம்னா, சீஷர்கள் காத்திருந்து பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அத பெற்றுக்கொள்ளணும். அத நம்ம நிச்சயமா பெறணும். இது நிச்சயமா நித்தமும் நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில ஆளுகை செய்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அவர் நம்ம கூட இருந்து நம்மள ஆளுகை செய்றதுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில இடம் கொடுக்கணும். அபிஷேகத்த பெற்று நெறைய நேரங்கள்ல நீங்க அந்நிய பாஷையில தனிப்பட்ட ஜெபத்துல, உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்துல அந்நிய பாஷையில ஜெபிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு அ ஆவியில முழுமையா இருதயம் திறந்து அந்த ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கும் பொழுது, அப்படியே தேவனுடைய பிரசன்னத்தையும், மகிமையும் நீங்க அளவில்லாம ருசி பார்க்க முடியும். அ அ இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அ சார்ந்து வாழும். அப்படிதான் நம்ம வந்து சில நேரங்கள்ல சில வி அ நம்ம வாழ்க்கையில சில ஏதாவது இடையூறுகள் ஏதாவது வரும்பொழுது, அந்த ஆவியானவர் நம்மள என்ன செய்வாரு? கண்ட்ரோல் பண்ணி, சூப்பரா ஹேண்டில் பண்ணி நம்மள நடத்துவாரு. அழகா நம்மள நடத்துவாரு. அந்த ஆவியானவருடைய பலத்துல, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலத்துல நம்ம பலப்படணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா, பிலிப்பு குறிச்சு நம்ம எழுதப்பட்டிருக்கிறது ஒரு வசனம் 6:6ல விசுவாசமும், பரிசுத்த ஆவியும் நிறைந்த ஸ்தேவானும், பிலிப்பும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிலிப்பு பரிசுத்த ஆவியில நிறைந்திருந்த ஒரு பிலிப்பு. அதனாலதான் அப்போஸ்தலர் 8:8ல பார்த்தீங்கன்னா, அ எ எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு சுவிசேஷத்த பிரசங்கம் பண்ணும் பொழுது, இவர் சமாரியாவுக்குள்ள போய் தேவனுடைய நாமத்தை குறித்து பிரசங்கம் பண்றாரு. அங்க இருக்கிற அசுத்த ஆவிகள்லாம் ஓடுது. நெறைய பேரு சுகமாகுறாங்க. 8வது வசனத்துல அப்போஸ்தலர் 8:8ல பார்த்தோம்னா, அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. யாரு பரிசுத்த ஆவியினால நிறைந்த ஆவியானவருடைய வழிநடத்தலின்படி ஜெபிக்கிறாங்களோ, இருக்கிறாங்களோ, நிறைந்திருக்கிறாங்களோ, அவர்கள் போய் பண்ற பிரசங்கம், அவர்கள் மூலமாய் செய்கின்ற காரியங்கள், அது நிமித்தமா மிகுந்த அந்த பட்டணத்துக்கே ஒரு சந்தோஷம் உண்டாகும். நிச்சயமா உண்டாகும். ஆவியானவர் அவ்ளோ அவங்க மூலமா கிரியை செய்வாரு. நிச்சயமா உங்க மூலமாவும் ஆண்டவர் அப்படி செய்ய விரும்புறாரு. உங்க வீட்டுக்குள்ள, நீங்க இருக்கிற ஸ்தலத்துல, வேலை பார்க்குற இடங்கள்ல, நீங்க ஊழியம் செய்கிற இடங்கள்ல, உங்கள் நிமித்தமாய் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க கர்த்தர் விரும்புறாரு. அதற்கு தேவை நீங்க பரிசுத்த ஆவியில பலப்பட்டு இருக்கணும். பரிசுத்த ஆவியில நிறைந்து இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாரு. பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகைக்கு உங்க வாழ்க்கையை இடம் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. அடுத்து நம்ம பார்த்தோம்னா, பிலிப்பு அதே இதுல நம்ம பார்த்தோம்னா, ஆவியானவர் கர்த்தருடைய தூதனால கொண்டு போயிட்டு, ஆவியானவர் நீ போய் இந்த ரதத்தோட சேர்ந்து கொள் அப்படின்னு சொல்றாரு. அந்த மந்திரி கந்தாகே அவருடைய ரதத்துல போய் சேர்ந்து கொள்ளுன்னு சொல்லும் பொழுது, இவரு போய் சேர்ந்து அவர் ஏசாயா புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது, அதை குறித்ததான விளக்கத்தை அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு இயேசு கிறிஸ்து. அதோட கூட இவர் எதை குறித்து படிக்கிறாரோ அதை முன்னிட்டு இயேசு யாருங்கிறதையும் குறித்து அவர் சொல்லிக் கொடுக்கிறாரு. சொல்லிக் கொடுத்ததுக்கு அப்புறம்
அவர் அபிஷேகம் சாரி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்றாரு. அவர் ஞானஸ்தானத்தை பெற்று சந்தோஷத்தோட தன் வழியிலே போனான்னு சொல்லிட்டு 39வது வசனத்துல இருக்குது. மந்திரி அப்புறம் இவரை பிலிப்பை காணாமல் சந்தோஷத்தையோட தன் வழியிலே போனான். ஒரு தனிநபரை சந்திக்கும் பொழுதும் கூட அந்த தனிநபருக்கு சந்தோஷத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமா அந்த பிலிப்பு கொடுத்தாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தை, ஒரு சமரியா பட்டணத்தை சந்திக்கும் பொழுதும் கூட அந்த பட்டணத்திற்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தாரு. ஒரு மனுஷன் மூலமா பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட, பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுகிற ஒரு மனுஷன் மூலமா ஒரு தனிப்பட்ட நபருக்குள்ள சந்தோஷத்தை கொடுக்க முடியும். ஒரு பட்டணத்திற்கும் சந்தோஷத்தை கொண்டு வர முடியும். அது பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவரால தான் முடியும். அதனால நம்ம என்ன செய்யணும் என்று விரும்புறாரு, பரிசுத்த ஆவியில நம்ம எல்லாரும் பலப்படணும். அவர் உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால நம்ம பலப்படணும்னு சொல்லிட்டு கர்த்தர் விரும்புறாரு. அதுக்கப்புறம் ஆவியானவர் அவரை கொண்டு போயிடுறாரு. அவர் கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டாரு. 39ல இருக்கு. ஆவியானவருடைய முழு வழி நடத்துறதுக்குள்ள, முழு ஆளுகைக்குள்ள இந்த பிலிப்பு இருக்கிறாரு. தன் சுயத்துல இல்ல. அப்போ பரிசுத்த ஆவியில நிறைந்து இருக்கிறவங்க மாம்சத்தின்படி, தன்னுடைய இச்சையின்படி, மாம்ச கிரியைகளின்படி அவங்க நடக்க மாட்டாங்க. ஆவியானவருக்கு முழு இடத்தையும் நிச்சயமா கொடுப்பாங்க. அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலை, அடுத்த ஆசோத்துக்கு போயிட்டாரு. அவருடைய ஊழியத்தை செய்யறதற்கு அங்க போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு போயிட்டாரு. ஆண்டவர் இதுல ரிசல்ட் என்ன வருது, நீ இருந்து பார்த்து சந்தோஷப்படு அப்படிலாம் வைக்கல. ஆண்டவர் ரிசல்ட் நான் பார்த்துக்கிறப்பா, நீ போ அடுத்த இடத்துக்கு வேலை செய்ய போகணும், அடுத்த இடத்துக்கு சுவிசேஷத்தை சொல்ல போகணும்னு சொல்லிட்டு பிலிப்பு அப்படி ஆவியானவர் முழுமையா கண்ட்ரோல் பண்ணி நடத்தினாரு. இப்படி ஆண்டவர் உங்களை நடத்தணும்னு விரும்புறாரு. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நீங்க பலப்படணும்னு சொல்லி இன்னைக்கு கர்த்தர் விரும்புறாரு. இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னையும் விசுவாசத்துல பலப்படுத்தும், எங்களையும் ஜபத்துல பலப்படுத்தும், எங்களையும் ஆண்டவரே இந்த உன்னதத்தில் வரும் பலத்தினால எங்களை பலப்படுத்தும்னு சொல்லி நம்ம ஒரு கொஞ்சம் நிமிஷம் மாத்திரம் நம்ம ஜெபிக்கலாம்னு சொல்லி நான் விரும்புறேன். அப்படியே எல்லாரும் கண்களை மூடி வீட்டுல இருந்த இடத்துல, நீங்க இருக்கிற இடங்கள்ல முழுமையா இயேசுவை நோக்கி நம்ம முழு இருதயத்தோடு இயேசுவை நோக்கி நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய கரத்துல இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆவியானவருடைய நடத்துதல் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்படுத்துவீராக, விசுவாசத்துல ஸ்ட்ராங் ஆக்குவீராக, பலன் உண்டாவதாக. ஆமாண்டவரை எந்தெந்த காரியத்துல ஆண்டவரை நம்ப முடியாதபடி கர்த்தர் வாக்கு கொடுத்தாருதான். ஆனாலும் பைசா வேணுமே, கர்த்தர் வாக்கு கொடுத்தாருதான். அதுவும் சூழ்நிலைகள் திறக்கப்படணுமே, கர்த்தர் வாக்கு கொடுத்தாருதான். ஆனா இது இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே ஒருவேளை விசுவாசத்துல குறைவுள்ளவர்களாய் இவருக்கு காணப்படுவார்களானால் ஆண்டவரை இப்பொழுது ஆண்டவரை பைசா இருக்கோ இல்லையோ ஆண்டவரே தேவைகள் சந்திக்க கர்த்தரால முடியுங்கிற விசுவாசத்தை உடைய பிள்ளைகளுக்குள்ளாய் நீர் வேரூன்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகளை விசுவாசத்துல இன்றைக்கு இப்பொழுதே பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமையானவரே, ஹல்லேலூயா. இயேசுவே, உடைய கரத்துல பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இப்பொழுதே அவர்களுக்குள்ளாய் ஆண்டவரே ஒரு திட விசுவாசம் உண்டாவதாக. எப்படி ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லையோ அதே போல ஆண்டவரை இவர்கள் வாழ்க்கையில இதற்கு பின்பதாக ஒருபோதும் விசுவாசத்தில் ஆண்டவரை குறைந்து போனவர்களாய் காணப்படக்கூடாது. விசுவாசத்துல உடைய பிள்ளைகள் பலப்பட்டவர்களாய் காணப்பட அப்பா நீர் கிருபை அளிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஜபத்துல உடைய பிள்ளைகள் பலப்படுவார்களாக, பலப்படுத்துவீராக ஆண்டவரை. ஜெபிக்க தூண்டுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. மணிக்கணக்காய் திறப்புல நிற்கிறவர்களாய் இவர்களை உருவாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. மணிக்கணக்காய் சூழ்நிலைகளை பார்க்காதபடி, பலவீனங்களை பார்க்காதபடி ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய சமூகத்துல மணிக்கணக்காய் தேவ சமூகத்துல உறவாடுகிற உள்ளங்களை நீர் எழுப்பி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாட்கள் உம்முடைய பிள்ளைகள் ஜபத்துல பலப்படுவார்களாக. அமன்றவரை ஸ்ட்ராங் ஆக்குவீராக. வெறும் 1 மணி நேரம் இந்த உபவாசத்துல இருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படாதபடி அந்த நாள் முழுவதுமாய் தேவ சமூகத்துல ஆண்டவரை காத்திருக்கிறவர்களாய் ஆண்டவரை காணப்பட நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அந்த சூழ்நிலை
சூழ்நிலைகள் பிள்ளைகளுக்கு எழுப்பி தாங்கப்பா. ஆண்டவரே, முழு இருதயத்தோடு உம்மை தேட, முழு ஆத்மாவோடு உம்மை தேட, கருத்தோடும் ஆவியோடும் உம்முடைய சமூகத்துல விண்ணப்பத்தை வைக்க அப்பா, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஏவி அருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, உம்மை துதிக்கிறோம் இயேசுப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, வந்து ஆண்டவரே, பிலிப்பு நிரப்பினது நிமித்தமாய் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாகிய பிலிப்பு என்று வேதம் சொல்லுகிறதே, அவர் எப்பொழுது நிறைந்து காணப்பட்டது போல நாங்களும் இந்த நாட்கள்ல எழுப்புதலுக்கு நேராக உடைய பிள்ளைகள் ஊழியத்திற்கு ஆண்டவரை எழும்பியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியில நிறைந்து காணப்பட, பரிசுத்த ஆவியினால நிறைந்தவர்களாய் ஊழியம் செய்ய, பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்த ஆண்டவரே கிராமங்களுக்கு சென்று அந்த பட்டணங்களுக்கும் கிராமங்களுக்கும் சந்தோஷத்தை கொண்டு வருகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த ஆவியில நிறைந்து நிறைந்து ஜெபிக்கிற அனுபவங்கள் உண்டாவதாக. தன்னுடைய தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரே பரிசுத்த ஆவியில நிறைந்தப்பா ஜெபிக்கிற அனுபவங்கள் உண்டாகட்டும். அந்நிய பாஷையில நிறைந்து ஜெபிக்கிற அனுபவங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இந்த நாட்கள் அவர்களை ஆண்டவரை இதுல பலவீனமுள்ளவர்களாய், இதுல குறையுள்ளவர்களாய் காணப்படுவார்களானால் இன்றிலிருந்து அதை ஆண்டவரே நீ ஸ்ட்ராங் ஆக்கி அவர்களை உறுதிப்படுத்தி ஆண்டவரே பலன் கொண்டு ஆண்டவரை எழும்ப செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எழுப்பி விடுங்கப்பா, நீங்க இவர்களை எழுப்பி விடுங்கப்பா, பலனடைந்து எழுப்பி விடுங்கப்பா. பரிசுத்த ஆவியில நிறைந்து ஜெபிக்க ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்க ஏவி அருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இவர்கள் நிமித்தமாய் பட்டணங்களுக்கு சந்தோஷம் உண்டாகட்டும். இவர்கள் நிமித்தமாய் இவர்களுடைய குடும்பங்களுக்கு சந்தோஷம் உண்டாகட்டும். இவர்கள் நிமித்தமாய் ஆண்டவரே இவர்களுடைய கிராமங்களுக்கு சந்தோஷம் உண்டாகட்டும். இவர்கள் நிமித்தமாய் இவர்கள் யாரையெல்லாம் சந்தித்து இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகட்டும். இவர்கள் நிமித்தமாய் ஆண்டவரே பெரிய காரியத்தை நீங்க செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியா நம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியில தரிப்பிக்கப்பட்டு ஆண்டவரே பலனடைந்து காணப்பட நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்து நிமித்தம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் இந்த நாள்ல நமக்கு நல்ல ஒரு தேவ வார்த்தையை கர்த்தர் கேட்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தாங்க. ஜெபத்தினுடைய வல்லமையும் ஜெபத்தினுடைய அவசியத்தையும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாம் செய்ய வேண்டிய ஊழியத்தையும் அவரோடு கூட நடக்க வேண்டிய காரியத்தையும் விசுவாசத்திலே ஆவியிலே ஜெபத்திலே பலப்பட வேண்டிய காரியங்களை குறித்து தெளிவாக கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார். உண்மையிலே அநேகருக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இனி வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் நாம் கேட்ட அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தும் வண்ணமாக அவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தர் இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய விரும்புகிற காரியங்களை செய்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஏன்னா விளைவுகளை ஏற்படுத்துகிறவர், வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்த கட்ட நகர்வுக்கு நேராக நம்மை அழைத்து செல்ல விரும்புகிற நம்முடைய தேவன் இந்த நாள்ல இந்த வார்த்தைய நம்ம செவிகள்ல கேட்க வைத்திருக்கிறார் என்றால் இதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆகவே இந்த நாள்ல நீங்க ஜெபத்தோடு கூட இத உங்களுடைய தனி ஜெபங்கள்ல இன்னும் அவருடைய சமூகத்துல நீங்கள் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. மறுபடியும் நமக்கு நாளைக்கு இதே போல 6 மணிக்கு நமக்கு டுனாமிஸ் பிரேயர் உண்டு. இந்த 21 நாட்களும் நீங்கள் ஜெபத்தோடு கூட ஒரு எதிர்பார்ப்போடு கூட அவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைக்கு செய்தி கொடுத்த அருமையான அவங்க சகோதரி அவர்கள் வருகிற 14ஆம் தேதியும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். 2 நாட்கள் அவங்க நமக்கு கொடுத்த ஒரு பெரிய காரியம். மறுபடியும் நீங்க ஜெபத்தோட இருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்க ஜெப குறிப்பை நிறைய அனுப்பி இருக்கிறீங்க. இதற்காக நாங்கள் தனியாக நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமேர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றைக்கும் மறவாதே. ஆமென். God bless you.